அனைவரும் வாழ்க வளமுடன். இப்போ நம்ம நாட்டில் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. சிற்ப கலைஞர், ஓவிய கலைஞர், அதுபோல் இந்த கல்லில் செதுக்கியே உருவத்தை வடிவமைக்கக்கூடிய கலைஞர்கள், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஒருத்தர் சிமெண்ட்லேயே நீங்கள் என்ன கேட்டாலும் மயில், யானை, முருகர், அதே போல் பொம்மைகள் இது மாதிரி வடிவமைச்சு கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கொஞ்சம் ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இருந்தாலும் அவருடைய கலைத்திறன் ரொம்ப பாராட்டப்படக்கூடியது தான். நீங்கள் என்ன கொடுத்தாலும் செய்வார். அதே போல் அவர் புது வீடு கட்டுறவங்க, ரெண்டாவது கோயில் கும்பாபிஷேகம் அல்லது கோயிலுக்கு பொம்மை வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். நிறைய காசெல்லாம் அவர் எதிர்பார்க்குறதில்ல, நிறையெல்லாம் கேட்குறதில்ல. ஒரு நியாயமான தொகையை தான் கேட்குறார். அவருக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அவருடைய பேட்டியை நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அவருடைய ஃபோன் நம்பர், அவர் எந்த ஊரில் இருக்கார், அவர் எப்படி வந்தார், எப்படி செய்கிறாரு அப்படின்றதெல்லாம், என்னென்ன செய்வார் அப்படிலாம் நான் கீழே பேட்டி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி வேணும், நீங்களும் புது வீடு கட்டியிருந்தாலும் சரி, இல்லை பழைய வீட்டுக்கு ஒரு ஓவியம் போடணும் அப்படின்னாலும், இல்லை கோயில்களுக்கு ஏதாச்சும் பொம்மைங்க வேணும், வீட்டுக்கு இந்த பார்டர், சீலிங் இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னாலும், அவர் நம்பர் கீழே அவரே சொல்லியிருக்காரு. அந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வருவார். உங்களுக்கு பிடிச்சமான முறையில் விலை குறைவான இதில் பண்ணி தருவார். அதனால் அவருக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அவரை நீங்கள் வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். சிமெண்ட்டில் படம்லாம் வரைகிறீங்களே, அது எப்படி கற்றுக்குனீங்க? அது நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த வேலையில் ரொம்ப ஆர்வம். ரொம்ப ஆர்வமாக வேலையெல்லாம் ரொம்ப பண்ணுவேன். எனக்கு நைட்டில் தூங்குறப்ப கூட எனக்கு டிசைன் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால் படிப்படியாக வேலையில் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ நாளாக செய்கிறீங்க? நான் ஒரு 12 வயசுலேருந்து வேலையில் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிங்க. இது எப்படி எங்கன்னா ஸ்கூலில் போய் கற்றுக்கினீங்களா? இல்லை, என்னோட திறமை தான். நீங்களாவே வேலையில் ரொம்ப ஆர்வம் வச்சுருப்போம். டிராயிங்கு போடுறது அப்படியே சின்ன பிள்ளையிலே டிராயிங் போட கற்றுக்கிட்டு வேலையில் அப்போ தான் ஈஸியாக கற்றுக்கிறது, கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. உங்கள் சொந்த ஊர்? நாகப்பட்டினம். அப்படியா? அங்கேருந்து வரீங்க, எங்கே கூப்பிட்டாலும் வருவீங்க? எங்கே கூப்பிட்டாலும் செஞ்சு கொடுத்துருவோம். செஞ்சு கொடுப்பீங்க. உங்கள் மாடல் இது தானே? நிறைய மாடல்லாம் இருக்கா? என்ன மாடல், யார் என்ன கேட்டாலும் என்ன மாடல் கொடுக்குறாங்களோ அப்படியே நான் பண்ணி கொடுத்துருவேன். பண்ணி அப்போயே அப்படியே பண்ணி நான் கொடுத்துருவேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த தொழில் எவ்வளோ நாளாக செய்கிறீங்க? இதான் உங்கள் தொழிலேவா? தொழிலே இதான். எல்லா வேலையும் பண்ணுவோம். கோயில் கட்டுறதுல இருந்துட்டு பில்டிங் எலிஷன் ஒர்க்கு. அந்த பொம்மை ஒர்க்கெல்லாம் கூட செய்வீங்களா? எல்லா ஒர்க்கும் நாங்கள் கோயிலில் பொம்மை ஒர்க்கு, சீலிங்கில் கமலம், பில்லரு, வீட்டில் அனைத்து வேலையும் முறையாக பார்த்து முறையாக பண்ணி கொடுப்போம். நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வருவோம். சரி. புது வீடு கட்டுறவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா என்ன வேணும்னாலும் யூஸ் பண்ணிட்டா முறையாக தரமாக பண்ணி கொடுப்போம். நாங்கள் வேலையை பார்த்து வேலையை சுத்தமாக பண்ணி கொடுப்போம். நாங்கள் சரி, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், அப்படியே சொல்லலாம் நேயர்களுக்கு. நம்பர் 63 63 81 81 67 67 71 71 98. இந்த நம்பரில் உங்களை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் எல்லாம் முடிச்சு கொடுப்பீங்க. என்ன வேலை சொல்கிறாங்களோ மாடல் எனக்கு கொடுத்தா போதும், அப்படியே நான் பண்ணி கொடுத்துருவோம். அப்படியா? அவங்க மாடல் என்ன கொடுத்தாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவோம் புது வீட்டுக்கு. ஆமாம். சரி. உங்கள் ஊர் எங்கே இருக்குது? நாகப்பட்டினம். அங்கேருந்தா வரணும். நாகப்பட்டினத்துலேருந்து வர்றோம். சென்னையில் அங்கே ஏற்கனவே சென்னையில் 10 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். ஆவடின்னு ஊரில் 10 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அங்கேருந்து நம்பர் கிடச்சி அப்படி ஒருத்தவங்க வேலையை பார்த்துட்டு நம்பர் கொடுத்து அப்படியே சென்னையில் அப்படியே வேலை எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன் நான். சரி, ரொம்ப நன்றிப்பா. சரி. இந்த கலைஞனை ஆதரிக்க நினைப்பவர்கள் இந்த வீடியோவை ஷேர் செய்யவும். நன்றி.